ஆல் ஆபி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த 9th டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஹிஸ்ட்ரி பாடத்தில் 9th டெக்ஸ்ட் புக்கில் வந்து 6th லெசன் பார்க்குறோம். இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறது மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, இப்போ இடைக்காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இடைக்காலத்தில் எந்த மாதிரியான ஆட்சி முறைகள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சீன தங்க அரச வம்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சுங்க அரச வம்சம் இருந்துச்சு, அடுத்தது வந்து யுவான் அரச வம்சம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பற்றி பார்த்துருக்கோம். சீன தங்க அரச வம்சம், சுங்க அரச வம்சம், யுவான் தங் அரச வம்சம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிங் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மிங் பேரரசுனா என்ன, அதுக்கப்புறம் மிங் பேரரசோட அதுக்கப்புறம் ஜப்பானில் எப்படியெல்லாம் வந்து இடைக்கால அரசுகள் அப்படிங்கிறது செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மிங் பேரரசு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிபி 1368 இருந்து 1644 வரையும் என்ன பண்ணாங்கன்னா மிங் பேரரசு அப்படிங்கிறது ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ மிங் பேரரசு அப்படின்னு சொல்றது எதனோட சொல்லி நம்ம கண்டினியூட்டின்னு பார்த்தோம். இடைக்கால பேரரசை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து யுவான் அரச வம்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். யுவான் அரச வம்சத்துக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த அரசர்கள் வந்து பேரரசு அப்படிங்கிறது வந்து மிங் பேரரசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மிங் பேரரசு அப்படிங்கிறது 1368 1644 வரையும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இந்த மிங் பேரரசு என்ன மாதிரி எந்த இடத்துல ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லினா, அந்த மங்கோலியர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல யுவான் அரச வம்சத்துல, அவங்கள வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மிங் பேரரசு அப்படிங்கிறது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மங்கோலியர்களை வந்து அகற்றி விட்டு ஆட்சி அமைத்த மிங்கு அரச வம்சம் வந்து எதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மையில தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்லப்படுது அப்படின்னு இருக்காங்க. வேளாண்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வணிகம், அது தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலைன்னா மிங் பேரரசு அப்படிங்கிறது வந்து கவனம் செலுத்தலை. அதனால வேளாண்மையிலேயே முழு கவனத்தை செலுத்தினதுனால சீனாவையில் வந்து அந்த வணிகம் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிடுச்சு. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த எந்த நூற்றாண்டுலன்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்ட பின்ன யுரேசியாவில் வந்து ஏனைய பகுதிகளில் வந்து சீனாவோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க யுரேசியா அப்படிங்கிற வந்து அந்த நாட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வணிக முறையை அதிகமாக பயன்படுத்துறதுனால இதை சீனாவோட வணிக முறையை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் வந்து அவங்க முன்னேற தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிங் பேரரசு வந்து வேளாண்மையில மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு, தொழிலையும் வணிகத்திலையும் வந்து என்ன பண்ணல முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுதான் மிங் பேரரசு அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த இதுலயே வந்து ஜப்பான் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மிங் பேரரசுல வந்து அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து இது இடைக்கால பேரரசுல வந்திருக்கு. இப்போ ஜப்பான் அப்படிங்கிறது ஜப்பானியர் மூதாதையர் பலர் வந்து கொரியாவிலிருந்தும் சிலர் வந்து மலேசியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எங்கெங்க இருந்து வந்திருக்காங்கன்னா கொரியாவில இருந்து பாதி பேர் வந்ததாகவும் மலேசியாவில இருந்து பாதி பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. வரலாற்று சுவடுகள் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜப்பானின் மூதாதையர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலத்துல வாழ்ந்ததுல கொரியாவில இருந்து பாதி பேரும் மலேசியாவில இருந்து பாதி பேரும் வந்ததாக சொல்றாங்க. அப்போ அதுல வந்து கொரியாவின் மூலமாக சீனா நாகரிகம் வந்து யமட்டோவில் பரவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரியாவில இருந்து தான் சீன நாகரிகம் அப்படிங்கிறது வந்து யமோட்டோவில் பரவியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யமோட்டோவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஜப்பான். ஜப்பானோடைய பழைய பேர் தான் வந்து யமோட்டோ அப்படின்னு சொல்றது. இப்போ யமோட்டோவில் தான் இந்த சீன நாகரிகம் பரவியது. அப்படின்னா எப்படி வந்து சீன நாகரிகம் வந்து யமோட்டோவில் பரவுறதுக்கு காரணம் என்னன்னா கொரியாவில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. கொரியாவின் மூலியமாக யமோட்டோவில் பரவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரியாவில இருந்து பாதி பேர் போயிருக்காங்கல்ல ஜப்பானுக்கு, கொரியாவிலையும் அப்புறம் மலேசியாவில இருந்து வந்தவங்க தான் அவங்களுடைய மூதாதையர்கள்னு சொல்றோம்ல. அந்த காரணத்தினால வந்து அவங்க வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா எமோட்டோவுக்கு வந்து அந்த நாகரிகத்தை பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எமோட்டோ அப்படின்னு நம்ம சொன்னோம். எமோட்டோவுடைய வந்து பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போதைக்கு ஜப்பான், முன்னாடி வந்து எமோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டில் வந்து பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமோட்டோவில் வந்து பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூர்வகுடிகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பேருன்னா ஐனஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஐனஸ் அப்படிங்கிறது தான் பூர்வகுடி அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானியரின் பூர்வீகம்
மதம் வந்து ஜிண்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானியர்களின் பூர்வீக மதம் வந்து ஜிண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிண்டோ அப்படின்றது வந்து இயற்கை மற்றும் மூதாதையர்கள் வழிபடுவதற்கான ஆகிய இரண்டையும் வந்து கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதாதையர்களை வழிபடுவதற்கும் அப்புறம் வந்து இயற்கையை வழிபடுறது இது ரெண்டையுமே கலந்தது தான் இந்த ஜிண்டோ அப்படிங்கிறது. அந்த ஜிண்டோ அப்படிங்கிற வந்து அவங்களுடைய பூர்வீக மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிண்டோ அப்படின்னு சொல்றது ஓகே. ஜப்பானியர்களுடைய பூர்வீக மதம் அப்படிங்கிறது ஜிண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல நூற்றாண்டுகளாக வந்து ஜப்பான்ல வந்து தனிமைப்படுத்தப்பட்டே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜப்பானியர்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக என்ன பண்ணல, மற்றவங்களோட தொடர்பு வச்சுக்கல, அவங்க தனிமையாவே இருந்திருக்காங்க. இதனால வந்து அயலர்கள் அப்படிங்கிறவர்களுடைய படையெடுப்புகள்ல இருந்து அவங்க வந்து சுதந்திரமாக செயல்பட்டிருக்காங்க. அயலர்கள் படையெடுப்புல இருந்து தப்பிச்சு அவங்க வந்து சுதந்திரமாக செயல்பட்டிருக்காங்க. யாரு? ஜப்பானியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சுதந்திரமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌத்த மதம் வந்து கொரியாவின் மூலமாக ஜப்பானில் பரவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்த மதம் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து பரவியதுன்னா கொரியாவில இருந்து தான் ஜப்பானுக்கு பரவியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புத்த மதம் வந்து இது கொரியாவில இருந்து பரவுவதற்கு என்ன காரணம்னா, இப்போ இது ஜப்பானோடைய மூதாதையர்கள்ங்கிறவங்க எங்கேருந்து வந்தோம்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, இதுல இருந்து மலேசியாவில இருந்தும் கொரியாவில இருந்தும் வந்தவங்க தான் ஜப்பானின் மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? அப்ப அவங்க மூலியமா தான் வந்து அந்த பௌத்த மதம் அப்படிங்கிறது வந்து ஜப்பானில் பரவி இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, சரி. சொகுடு தாய்சி அப்படின்னு சொல்றது. சொகுடு தாய்சி இறந்த பின்னர் அவருடைய குடும்பம் வந்து புஜிவாரா குடும்பத்தை உருவாக்கினதாக சொல்லப்படுது. ஓகேயா? இந்த சொகுடு தாய்சி இறந்த பின்னர் வந்து அவருடைய குடும்பம் வந்து புஜிவாரா குடும்பத்தை உருவாக்கி நகடோ நோ காமாதரி அப்படின்னு சொல்றாங்க. நகடும் நோ காமாதரி அப்படிங்கிற என்பவரால் விரட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகடோ நோ காமதரி என்பவரால் வந்து விரட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேயா? அவர்கள் வந்து பல சீன வழிமுறைகளை வந்து மாற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தான் பல சீன வழிமுறைகளை வந்து மாற்றியதாக அது சொல்லப்படுது. அதன் மூலியமா வந்து நாரா என்னும் நகரை வந்து தலைநகரமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாரா என்னும் நகரை வந்து தலைநகரமாக கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 794 முதல் 794 முதல் வந்து தொடர்ந்து வந்த 1000 ஆண்டுகளுக்கு கியோட்டோ வந்து ஜப்பானின் தலைநகரமாக செயல்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கிபி 794க்கு அப்புறம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு வந்து கியோட்டோ தான் வந்து ஜப்பானுடைய தலைநகரமாக அங்கே செயல்பட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஜப்பானின் தலைநகரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோக்கியோ தலைநகரமாக வந்து புஜிவாரா குடும்பத்தை சேர்ந்த அரசர்கள் வந்து தங்கள் இறுதி காலங்களில் வந்து அவங்க வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டோக்கியோவை தான் அதுக்கப்புறம் வந்து ஜப்பானின் தலைநகரமாக கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா புஜிவாரா குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க காலங்களில் வந்து மடங்குகளுக்கு சென்று துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மடங்களுக்கு சென்று வந்து துறவு வாழ்க்கை முறையை வந்து அவங்க குடிபெயர்ந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இருந்த போதிலும் வந்து தங்கள அதிகாரத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த புஜிவாரா குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகேயா? இதுதான் வந்து அவங்களுடைய புஜிவாரா குடும்பத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து புஜிவாரா குடும்பத்தினர் வந்து 200 ஆண்டுகளாக ஆட்சியின் போது பெருவாரியான வந்து நிலங்களை வந்து தங்களது சொந்தமாக்கி கொண்டு அவங்கள அது வந்து தன்னுடைய நிலமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. புஜிவாரா குடும்பத்தினர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நிலங்களை சொந்தமாக கொண்ட புதிய வர்க்கம் வந்து உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வர்க்கத்துக்கு அப்புறம் தான் அந்த புஜிவாரா குடும்பத்துல தான் புதிய வர்க்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அது அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிலங்களை வந்து சொந்தமாக்கி கொண்டு செயல்படுத்தினாங்க வந்து இங்க சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர்கள் வந்து டைம் யாஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா பெரும் பெயர் அல்லது பிரபு அப்படின்னு சொல்றாங்க. டைம் யாஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அர்த்தம் வந்து பிரபுன்னு சொல்லலாம், இல்லை பெரும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் வந்து டைம் யாஸ்கள் வந்து தங்கள் இராணுவ பலத்தால் அதிகாரமிக்கவர்களாக மாறினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் யாஸ் அப்படிங்கிறவங்க வந்து நாளடைவில் என்ன பண்ணாங்க, இராணுவ பலத்தால் ரொம்ப அதிகாரமிக்க ஆட்சியை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததாக கூறப்படுது. அதுக்கப்புறம் வந்து இறுதியில் வந்து தாரா மினமோட்டா அப்படிங்கிறவங்க 2 பேரும் வந்து தாரா மினமோட்டா அப்படிங்கிற 2 குடும்பங்களுக்கு இடையே நடைபெற்ற போரில் வந்து எருட்டோமா
என்பவர் வந்து வெற்றி பெற்றதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிடோமா அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றாங்க. யார் அந்த எந்தெந்த குடும்பத்துக்குலன்னா, தாரா அப்படிங்கிற குடும்பத்துக்கு, மினட்மோட்டா அப்படிங்கிற குடும்பத்துக்கு இடையே வந்து போர் நிகழ்ந்தது. அந்த போர்ல வந்து யார் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுதுன்னா, எரிடோமா என்பவர் தான் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அது எந்த இதுலன்னா, கிபி 1192 2ல வந்து பேரரசர் இவர் வந்து செய்தாய் சோகன் அப்படிங்கிறது. செய்தாய் சோகன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பண்பாடற்றவர்களை அடக்கிய மாபெரும் தளபதி அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவங்க யாருக்குன்னா, எரிடோமோ அப்படிங்கிறவருக்கு வந்து வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, பாரம்பரிய ஆட்சி முறையை வந்து உரிமைகளை வந்து உட்பொருளாக கொண்டு இது காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஆட்சி காலங்கள்ல தான் வந்து அந்த ஜப்பானியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாளடைவில் வந்து அவங்களுடைய அந்த வம்சத்தை வந்து பெரிய இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்ப அதுக்கப்புறம் வந்து எரிடோமா தனது வந்து இராணுவ தலைமையகமாக வந்து காமகுராவில் வந்து நிறுவனதாக சொல்லப்படுது. எரிடோமா அவர்கள் வந்து இராணுவ தளபதியை வந்து காமகுராவில் வந்து நிறுவனதாக சொல்லப்படுது. இதனால் முதல் சொகு சொகுநைட் காமகுரா சொகுநைட் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் சொகுநைட் அப்படிங்கிறது வந்து காமகுரா சொகுநைட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வாழ்வில் அனைத்து துறைகளிலும் ஜப்பானிய தனக்கே உரிய வழிகளில் வந்து சீனத்தை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீன மதத்தை வந்து பின்பற்றி தான், சீனர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி தான் ஜப்பானியர்கள் வாழ்ந்ததாகவும் இங்க வந்து கருத்துக்கள் வந்து சொல்லப்படுறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து நிலப்பிரபு நிலப்பிரபுத்துவ இராணுவ தன்மையை கொண்ட அரசு வந்து சாமுராய் எனப்பட்ட இராணுவ வீரர்களால் வந்து நிறுவப்பட்டதாகவும் கருதப்படுறதாக சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து அங்கே செலுத்தி துவங்கியது. இதுவும் யாரோட இதுல வந்து சொல்லி பார்த்தோம்னா, சீனர்களுடைய ஆட்சி முறையில வந்து தான் இவங்க வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க. ஓகேயா? இவங்க ஆட்சி காலத்துல தான் வந்து இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து என்ன பண்ணா, ராணுவ வீரர்கள் நிறுவப்பட்டது. சில ஆசிய வரலாற்றில் போக்கை வந்து மாற்றியமைக்க மற்றும் ஐரோப்பிய பயமுறுத்தியதை வந்து மங்கோலியர்கள் சொகுநேட்டு தலைமையிலான ஜப்பானியர்கள் வந்து வெற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேதான் ஜப்பானியர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. ஓகே, சரி. இப்போ நம்ம இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளாஸ்ல வந்து மிங் பேரரசுனா என்னன்னு பார்த்தோம். அதுல வந்து இடைக்கால பேரரசுல ஜப்பானியர்கள் ஆட்சி முறை எப்படி இருந்தது, ஜப்பானியர்கள் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் யாரு அப்படிங்கிறதையும், அவங்களுடைய பேரரசு எப்படி இங்க செயல்பட்டுச்சு, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும், அது வந்து சீனாவை பின்பற்றிய நாடாக வந்து ஜப்பான் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சீனாவின் அந்த கொள்கைகளை பின்பற்றி தான் அவங்க இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும்னா, இஸ்லாமும் இஸ்லாமிய பேரரசுகளின் தோற்றமும் இப்படி இருந்ததாக வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.